இந்திய மலைக்கு கீழே நீங்க பாஜகன்னு சொன்னீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கே ஜனங்க வரமாட்டாங்க. இன்னும் ஆபத்தானதுதான். தெற்கு பகுதியே திட்டவட்டமா இருக்காது. வாக்கு இயந்திரம் கையில இல்லைன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அமித்ஷாவுடைய ஒரே பெரிய ஆயுதமே வாக்கு இயந்திரமும் அமலாக்கத்துறையும் தான். சில நீதிபதிகள் இவங்களை கையில வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆட்சியிலே இருந்துகிட்டு இருக்காங்க. அதுல யாராவது காலவாரி விட்டாங்கன்னா போச்சு. அதுவும் அதனாலதான் அவங்க தேர்தல் ஆணையரை போடுறதுல வேற யாரையும் அலோவ் பண்ணாம நம்முடைய ஆட்களாவே இருக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் அந்த ஆள் மாறிச்சுன்னா போச்சு. தேர்தல் ஆணையர் மாறினாடுறா இவங்க கதக்கந்தலை. எடப்பாடி பார்த்துட்டு வந்த உடனே அமித்ஷா ட்வீட் போடுறாரு, 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தவுடன், ஆட்சி அமைந்தவுடன் ஊழலும் மதுவும் கட்டுப்படுத்தப்படும். அது அவர் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மற்றவர்கள் செய்யற ஊழல்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும். அந்த ஊழலை நாங்கள் மட்டுமே செய்வோம். அதுதான் அதுல அர்த்தம். இப்போ சொல்றாங்க ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா பாஜகவுக்கு போகுதுங்கிறாங்க. நாடு முழுக்க விற்கிறாங்க. ஏறத்தாழ 5600 கோடியோ 5700 கோடியோ இவங்க 2 பேரும் அடிக்கிறாங்கிறதா ஒரு கணக்கு சொல்றாங்க. ஊழலை நாங்கள் மட்டுமே செய்வோம், மற்ற கட்சிகள் செய்கிற ஊழல்களை தடுப்போங்கிறதா அவங்களுடைய லட்சியம். ரஃபேல் விமானம் என்னங்க, பிரெஞ்சு அரசாங்கமே சொல்லிச்சு, ஆமா ஊழல் பண்ணிச்சுன்னு சொல்லிச்சு. அவங்களே சொல்றாங்க. அவன் ஏதோ ஒரு இதில் போட்டாங்களே இவ்வளோ ஊழல்னு சொல்லி அஃபிஷியலாக போட்டாங்க, பிபிசியில் போட்டாங்க. என்னாச்சு, என்ன பண்ணுறீங்க? இல்லை, அண்ணாமலையெல்லாம் இனிமேல் எடப்பாடி நான் மதிக்கிறதா இல்லை. ஏன்னா வாரணாசி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாரணாசியில் நாமினேட் பண்ண போனார் மோடி. அதுக்கு அனைத்து கட்சிகளையும் கூட்டணி கட்சிகளையும் கூப்பிட்டாங்க, எடப்பாடியை கூப்பிட்டாங்க. ஆனால் எடப்பாடி தோற்க போற மோடிக்காக நான் ஏன் போகணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால இனிமேல் நான் எடப்பாடியை மதிக்கிறதா இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்போ ஒரு இணக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? நாமெல்லாம் அது உள்ள இருக்காரான்னு பாரு. அவர் அதெல்லாம் ஒரு நாடகங்க, உங்களே என்னையும் போட்டு ஏமாத்திட்டு போட்டுக்கிட்டு இருக்க நாடகம். இவங்க அடிச்சுக்குவாங்களா, அவங்க பிடிச்சிக்குவாங்களா, என்னங்க நடந்துக்கிட்டு? மக்கள் அவ்வளோ முட்டாளாவா இருக்காங்க. அப்போ மக்கள் நம்ம நினைக்கிற அளவுக்கு மக்கள் இல்லைங்க.